ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ் லைவ்ல இப்போ என்ன போயிட்டு இருக்குன்றது தான் பார்க்க போறோம். சுகரை திருடி குடிச்சிட்டாங்க அப்படின்னு தினேஷ் ஒரு வழக்கு விசித்ரா மேல போட்டிருக்காங்க. விசித்ரா செம்ம காண்டாய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, யார் உண்மை சொல்ற, தினேஷ் பொய் சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ இந்த வீக்ல வந்து சக்கரை ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் இவ்வளவு சக்கரை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அதுல வந்து மாயாவோட சர்க்கரையில வந்து கரப்பாம்பூச்சி இருந்துச்சு. அதனால நான் அதை குப்பையில் தூக்கி போட்டுட்டேன், கொஞ்சோண்டு சுகரை எடுத்து நான் மட்டும் போட்டு குடித்தேன் அப்படின்ற மாதிரி விசித்ரா சொல்லியிருக்காங்க. அதுக்கு தினேஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை கருப்பம்பூச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை, அது சும்மா எறும்பு தான் இருந்துச்சு, அந்த சர்க்கரையில் தான் இவங்க வந்து டீ போட்டு குடிச்சிட்டாங்க, பொய் சொல்கிறாங்க இங்கே வந்து அப்படின்றாங்க. இதையும் மணி நல்லா நம்பிட்டாரு. அதுக்கு போய் விசித்ரா கிட்ட கேட்டதுக்கு, எங்க அந்த சுகர் என்ன பண்ணீங்கன்னா, நான் குப்பையில போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அதை டிஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மணி அதையும் போய் செக் பண்றாரு, போய் குப்பை தொட்டியெல்லாம் பாக்குறாரு. பார்த்துட்டு ரவினா கிட்ட சொல்றாங்க, உங்க பொய் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க குப்பை தொட்டியில போட்டேன்னு சொன்னாங்க, நான் போய் பார்த்தேன், ஆனா அங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவங்க யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம அந்த சுகர் எடுத்து கொட்டினாங்க, யாரை கேட்டு கொட்டினாங்க அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு தினேஷ் சொல்றாரு, ஆமா எல்லாரும் எழுந்திரிச்ச உடனே தானே வந்து சுகரை கொட்டலாமா வேணாமான்னு கேட்கணும், அதுக்குள்ளே ஏன் இவங்க எடுத்து கொட்டினாங்க, அது தப்பு தானே அப்படின்ற மாதிரி தினேஷ் சொல்றாரு. அதை தான் மணி போய் கேட்கிறாரு, நீங்க சுகரை கொட்டினீங்களா? ஆமாண்டா, அதுல வந்து கரப்பாம்பூச்சி மாதிரி ஏதோ பூச்சி விழுந்து கிடந்துச்சு, அதனால அதை எடுத்து கொட்டினேன் நான். நீங்கள் சுகர் சாப்பிட்டீங்களா? ஆமாம், கொஞ்சோண்டு போட்டு சாப்பிட்டேன், உள்ளே இருக்க சுகர் போட்டு சாப்பிட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நீங்கள் எதுக்கு கொட்டினீங்க, அதுக்காக என்னப்பா பண்ண முடியும், எல்லாரும் வர வரைக்கும் வாங்க, இது உங்கள் கப்பா, இது உங்கள் கப்பில் இந்த பூச்சி இருக்குது, இதை நான் கொட்டவா நான் கேட்டுட்டு பண்ண முடியும், நம்மான்னு கழுவிட்டு இருந்தால் அதை பார்த்தேன், கொட்டிட்டு நம்மான்னு கழுவி எனக்கு கொஞ்சோண்டு சுகர் இதில் போட்டு குடிச்சா இது தப்பா அப்படின்றாங்க. உடனே உங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. தினேஷ் கிட்டே போய் கேட்குறாங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, சும்மா பிரச்சனை வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. நான் ஒன்றும் சொல்லலையே மேடம் அப்படின்றாங்க. நீங்கள் தான் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு என்ன இருக்குது இதில் வந்து இருக்கிறதுக்கு, இதில் நான் எடுத்து குடிக்கிறதுல என்ன இருக்குது, நான் என்ன வேணும்னே கொடுப்பேன், நான் என்ன பொய்யா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே தினேஷ் என்ன சொல்கிறார், ஆமாம் அதில் வந்து கருப்பாம்பூச்சிலாம் இல்லை, அதில் வெறும் இதுதான் இருந்துச்சு, நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க, மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு ஒன்னே செம்ம காண்டாயிட்டாங்க விசித்ரா. சும்மா கத்தாதீங்க என்கிட்ட, இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது அப்படின்றாங்க. அதுக்கு தினேஷ் சொல்கிறாரு, அதே தான் நானும் சொல்கிறேன், இது உங்கள் வீடு கிடையாது, இங்கே எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கணும்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பஞ்சாயத்து போயிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, ஏதோ ஒரு பூச்சி அந்த கப்பில் இருந்திருக்கு, இவங்க காலங்காத்தாலே எழுந்திரிச்சிட்டு இருக்காங்க, அதை எடுத்து வாஷ் பண்ணி கீழே விட்டுட்டாங்க. அவங்க குப்பை தொட்டிலெல்லாம் போடல, வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சர்க்கரை கேட்டு கூல் சுரேஷ் கிட்ட வாங்கி போட்டு டீ குடித்தாங்க. இது கூல் சுரேஷ் அந்த டைமில் கூட இருந்தார். இந்த வீடியோவும் வந்துச்சு. இது எதுவுமே தெரியாம, எதுவுமே விசாரிக்காம தினேஷ் மான்னு ஒன்று சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இவங்க திருடி குடிச்சிட்டாங்க, இவங்க போட்டு குடிச்சிட்டாங்க, அந்த சுகரி சாப்பிட்டாங்க, இந்த சுகரி சாப்பிட்டாங்கன்னு கண்மூடித்தனமா அவங்க மேல எந்த அளவுக்கு பழி போட முடியுமோ தினேஷ் வந்து அப்பட்டமா பழி போடுறாரு. தினேஷுக்கு விசித்ரா மேல எவ்வளவு காண்டுன்றது பச்சையாவே தெரியும். எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க, மாட்டிக்கிட்டாங்க விசித்ரா, மாட்டிக்கிட்டாங்க விசித்ரா, மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில யூடியூப் சேனல்லாம் போடுறாங்க. விசித்ரா ஒன்றும் மாட்டல, ஆக்சுவலா நடந்தது இந்த விஷயம் தான். அவங்க போட்டு குடிச்சான்னு ஓப்பனாக சொல்ல போகிறாங்க. உங்களுக்கு பொய் சொல்லணும்னு எந்த அவசியமே கிடையாது. ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுங்க. கூல் சுரேஷ் அந்த டைமில் அங்கே தான் இருந்தார். தினேஷ் அவங்க கிட்ட கூட கேட்டிருக்கலாம், ஆனால் எதுவுமே கேட்காம அவர் ஒரு ஜட்மெண்ட் வந்துட்டாரு. அவங்க இப்படி தான் பண்ணியிருப்பாங்க, அவங்க இப்படி தான் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு. தினேஷ் எப்போவுமே வர ஒரு ஜட்மெண்ட் தான் இது, ஒரு ஒன்றும் புதுசாக கிடையாது. அது ஏன் இப்படி பண்ணுறாரு, அவங்க மேலே கோவம் இருந்தால் கூட ஒருத்தவங்க மேலே இப்படி தான் அபாண்டமாக பழி போட்டு, அதெல்லாம் கூட விடுங்க, இது ஒரு சின்ன விஷயம், சுகர் விஷயம், சின்ன விஷயம், இதை வந்து ஊதி பெருசாக்குனது வந்து தினேஷ் தான். ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம், கமல் சாருக்காக என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.